தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன். அனுமதி 27. அன்று கோடை மழையினால் கழுவப்பட்டு மருதபுரி கோட்டையானது தகதகவென மின்ன முன்னிலும் அதிக உற்சாகமாய் இந்திர விழா களை கட்டி கொண்டிருந்தது. மழை ஓய்ந்ததும் தந்தையாருடன் அரண்மனை திரும்பியிருந்த இளவரசி தன் ஈர உடையை மாற்றிவிட்டு இடை தாண்டி தோகையென நீண்ட கூந்தலை விரித்து மஞ்சத்தில் சாய்ந்து அமர சேடி பெண்கள் அனல் கக்கும் கங்குகளை எடுத்து வந்து அகில் சந்தனம் முதலான பொடிகளை இட்டு கூந்தலின் ஈரம் ஆற்றி கொண்டு இருந்தனர். தீவிர சிந்தனையில் இருந்தவளை மணியோசை அழைக்க நிமிர்ந்தாள். பணிமகள் ஒருத்தி பணிவுடன் வந்து வணங்கி, கொடை நாட்டின் பட்டத்தரசி பதுமன் தேவியார் பரிசுகள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் தேவி என்றவுடன் இரு பெண்கள் 2 பெரிய தட்டுகளை கொணர்ந்து வைத்தனர். புதிய பட்டாடைகளும் கொடை நாட்டின் சிறப்புமிக்க யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட அணிகளும் பொன்னாபரணங்களும் அவரின் பரிசாக வழங்கப்பட்டிருந்தன. அதனை கொண்டு வந்து வைத்த பணிப்பெண், விருந்திற்கு அரசியார் இவற்றை அணிந்து வர வேண்டும் என்பது மகாராணியாரின் ஆவல் என்று சொல்லச் சொன்னார்களாம் எனவும் ஒரு கை நொடி பொழுது யோசித்தவள் சம்மதமாய் தலையசைத்து அமைதியாய் அமர்ந்து தன் சேடி பெண்களின் அலங்காரங்களுக்கு உடன்பட்டாள். வெண்ணிறத்தில் பொன் கம்பிகள் ஓடிய பட்டாடை அணிவித்து தந்தத்தினால் செய்த ஆபரணங்களை பொன் நகைகளுடன் பொருந்துமாறு அணிவித்ததும் வானத்து நிலவுதான் மண் மீது இறங்கி வந்துவிட்டதோ என ஐயுறும் வண்ணம் ஒளிர்ந்த தங்களின் இளவரசியின் அழகை கண்ட தோழியர் பெருகிய ஆவலுடன் மருதத்தின் சிறப்பான மல்லிகை மற்றும் தாழம் மடல்கள் கொண்டு கூந்தலை பின்னி அணி செய்தனர். பொன்மலர் நாற்றமுடைத்து எனும் கூற்றிற்கு புது பொருளாக பொன்னென மின்னும் மேனியாள் மலர்களையும் மிஞ்சும் நறுமணத்துடன் நின்றிருக்க, அவளின் வதனமோ தன் அழகை உணராதவளாய் சிந்தனை வயப்பட்டு உணர்வற்று இருந்தது. அதே நிலையில் பனிப்பாவை போல் விருந்து மண்டபத்தை அடைந்து அனைவருக்கும் பொதுவாய் கரம் குவித்தவளை கண்ட இந்திர விழா நிறைவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தம்மை தாக்கிய தன்னொழி பேரலையில் உறைந்தவராய் பேச்சற்று போயினர். முதலில் உணர்வு நிலை அடைந்தது பதுமன் தேவியார்தான். தனது பரிசுகளை இளவரசியார் ஏற்றுக்கொண்ட பாங்கில் மனமகிழ்ந்தவர், கைத்தலம் அதனை பாசமுடன் பற்றி கொண்டவர். அவளின் அழகை புகழ்ந்து பாராட்ட மெல்லிய முறுவல் சூடிய முகமானது மறந்தும் இளவல் பக்கம் திரும்பிவிடக்கூடாது என்பது போல மகாராணியாரின் முகத்திலேயே விழிகளை நினைக்க வைத்தவாறு இருக்க, அரசியாரை அடுத்து தந்தை மற்றும் வீரசேனன் நடுவில் நின்றவாறு பனை நீரை அருந்திக் கொண்டிருந்த இளவலின் நிலையோ சொல்லில் வடிக்க இயலாததாய், சந்திராம்பிகை அழகென்று தெரியும், இவ்வளவு அழகா? தனக்கான மின்னலை அவளின் கண்களில் கண்டதிலிருந்து தன்னவளாகவே எண்ணத் தொடங்கியிருந்தவனின் கண்களும் இதயமும் துடிக்க மறந்தவை போலிருக்க, தடையற்று அவளின் உச்சி முதல் பாதம் வரை வருடையவாறு சுற்றுப்புறம் பற்றிய கவனமின்றி வெறித்து நிற்பதைக் கண்ட வீரசேனன் லேசான முறுவலுடன் அவனின் விழாவில் இடித்ததும் உணர்வு பெற்றவனாய் இளவரசன் சிம்மவர்மன் கண்களை சிமிட்டி தன் இடக்கையால் விழிகளை தேய்த்துவிட்டு கொண்டான். நிலவு ஒளிரும் அறிவான், பெண்ணின் முகமும் ஒளிர்வதை இன்றுதான் பார்க்கிறான் அவன். ஒளியினால் கண்கள் கூசுவது போன்ற உணர்வு. கையிலிருந்த கோப்பையை கீழே வைத்தவன் அவளின் விழிகளோடு தன் விழிகளை இணைக்க முயன்று அது நிகழவில்லை எனவும், சில நாளிகைகள் முன்பு மண்டபத்தில் அவள் தன் விடி விலக்கி சென்றதை நினைவு கூர்ந்தவனிற்கு மறந்திருந்த சினம் மீண்டும் வந்து சூழ, திரும்பிய பார்வையில் மருத மன்னர் அருகில் நின்று கொண்டிருந்த வெற்றிவேந்தனை கண்டான். அவனின் முகத்தில் தெரிந்த இருமாப்பில் மாயவலை அறுபட்டு சற்று முன் உணர்ந்த மயக்கம் மறைய, அவ்வளவு நேரம் இனிமையாயிருந்த பனை நீர்பானம் கசப்பது போன்ற உணர்வில் கீழே வைத்தான். என்ன மாதிரியான ஒரு நிலை! இந்த வெற்றிவேந்தனையெல்லாம் ஒரு எதிரியாக பொருட்படுத்தும் நிலைக்கு தன்னை இறக்கிய சூழல். தன் மன உணர்கள் மீதுதான் கோபம் வந்தது இளவலுக்கு. மிக சுவைபட தயாரிக்கப்பட்டிருந்த மருதபுரியின் விருந்து அனைவருக்கும் பரிமாறப்பட, இளவரசி சந்திராம்பிகை அனைவரையும் தனிப்பட்ட முறையில் அருகில் சென்று விசாரித்து உபசரித்தவாறு வந்தாள். பணியாள் ஒருவர் தேனிலிட்ட முக்கணிகளை வைத்தவாறு வர, இளவரசியை பார்வையால் தொடர்ந்து கொண்டிருந்த சிம்மவர்மன் தனது அருகில் வந்ததும் நிமிராமல் கடந்து செல்லும் அவளை கண்டவாறே கனிகள் பரிமாற வந்த பணியாளனின் கரங்களை தடுத்தவன் சிறு குரலில், வேண்டாம், இனிப்பு உண்ணும் மனநிலை இல்லை எனவும், அவனின் குரலில் நடைமறந்து நின்றிருந்தவளின் ஓர விழி பார்வை அவன் மேல் பட்டதோ
சிறு மூச்சுடன் திரும்பி அவன் அருகில் வந்து பணியாளரிடமிருந்து பாத்திரத்தை வாங்கியவள் தன் கரங்களால் பழக்கலவை கொண்டுத்துவது அவனின் சம்மதத்திற்காக நிமிர்ந்து முகம் பார்க்க இளவனின் உதடுகளில் இடப்புறமாய் நீண்டு விரிந்த முறுவலை கண்டவள் குனிந்து கனிகளை பரிமாறினாள். போதுமா என்பது போல் நிமிர்ந்து பார்க்க இளவலின் கண்கள் தன் முகத்தில் நிலைத்திருப்பதையும் கரங்கள் நீண்டு மாம்பழத்துண்டை எடுத்து வாயிலிடுவதையும் வழிந்த கனிச்சாற்றுடன் கலந்த தேனை நாவால் உள்ளே தள்ளுவதையும் கண்டவளின் முகம் ஏனோ சிவக்க அவசரமாய் தலை திருப்பி அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். அனைவரும் பேசிக்கொண்டே உண்ணுவதில் கவனமாயிருக்க இந்த சில நொடிகளில் நிகழ்வு இளவலின் அருகில் இருந்த வீரசேனனின் கண்களிலும் எதிரில் அமர்ந்திருந்த வெற்றிவேந்தனின் கண்களிலும் மட்டுமே பட சிறுவனின் மனமோ குதூகலத்தில் கும்மாளமிட மற்றவனின் மனமோ வெஞ்சினத்தில் துடிக்கத் தொடங்கியது. விருந்து முடிந்து அனைவரும் தாம்பூலம் தரித்து கொண்டிருந்த வேளையில் அறையின் நடுவில் வந்து நின்றான் வெற்றிவேந்தன். கொடை நாட்டின் மன்னரை பார்த்து, எனது உடன் பிறந்தவளை பெண் கேட்ட தங்களின் கோரிக்கைக்கு தந்தையார் சம்மதம் தெரிவித்து விட்டார் வேந்தலை. தங்களின் விருப்பப்படியே இன்று மாலை பொழுதில் திருமண நிச்சயம் மற்றும் மன ஓலை எழுதும் நிகழ்வை வைத்து கொள்ளலாம் என முடிவு செய்து இருக்கிறோம் என்றவன் தனது பார்வையை இளவரசியின் மீது வைத்து, அந்த நிகழ்வோடு எனது திருமணத்திற்கான பெண் கேட்பும் நிச்சயம் கூட செய்ய உள்ளோம். எனது தந்தை வழி அத்தையாரின் புதல்வி கார்குழலியோடு எனது மன வாழ்க்கை இணைப்பது என்பது என் குடும்பத்தினரின் ஆவல். அதற்கு நானும் சம்மதம் கூறுவது என்று முடிவு செய்துவிட்டேன் எனவும் மருதத்தின் மன்னரும் இளவரசியின் பாட்டனாருமான முல்லைவனவேந்தரும் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எந்த உணர்வும் காட்டாமல் சிறிதும் அதிர்வின்றி விழிகளை கூட தன்புறம் திருப்பாமல் அமைதியான முகத்துடன் இருந்த இளவரசியை பார்த்த வெற்றிவேந்தன் அவளின் மனதில் தனக்கான இடம், தன்னுடனான திருமணத்தின் மதிப்பு அவ்வளவுதான் என்று புரிந்து கொண்டவனின் மனதில் வருத்தத்திற்கு பதிலாக வன்மமே தோன்றியது. அதை மறைத்தவனாய் கம்பீரமாய் தலை உயர்த்தி, அனைவரும் எம் எல்ல பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று என் சார்பாகவும் மருதத்தின் மாசேனை நாயகர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்றவன் மன்னரை நோக்கி கரம் குவிக்க, திகைப்பிலிருந்து மீளாதவராய் எழுந்து அவன் அருகில் சென்றவர் ஆசி கூறுவது போல் தலையில் கரம் வைத்து, வெற்றிவேந்தா, உனது முடிவை உனது தந்தை அறிவாரா? என்னிடம் இது பற்றி ஏதும் சொல்லவில்லையே. நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த மருத இளவரசியினுடான திருமணம் பற்றி என சிறு வருத்தம் திணிக்கும் குரலில் சொல்வதை இடையிட்டு முறுவலுடன் வெற்றிவேந்தன், மன்னரே, தந்தையார் அதை கூற தயங்கியதால்தான் நான் சொல்லும் நிலை ஏற்பட்டது. இம்முடிவு இளவரசியாருக்கும் பெருமகிழ்வை தந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. வருந்த வேண்டாம் அரசே என சொல்லியவாறு சந்திராம்பிகையை பார்க்கவும் குழப்பத்துடன் இருவரையும் பார்த்தார் மருதத்தின் மன்னர். பெருமூச்சினை அடக்கியவனாய் வெற்றிவேந்தன் தன் மன்னனை வணங்கியவாறு, விழாவிற்கான ஏற்பாடுகளை கவனிக்க விரைந்து செல்ல வேண்டும். விடைபெறுகிறேன் வேந்தே என்றவன் அனைவரையும் பார்த்து கரம் குவித்துவிட்டு திரும்ப சிம்மமுருவனின் முகத்தில் ஒரு கை நொடி பொழுது நிலை கொண்ட அவனின் பார்வையில் என்ன இருந்ததோ சிம்மனின் கண்கள் கூர்மையுற்று ஒற்றை புருவம் நெற்றியில் ஏறியது. வெற்றிவேந்தன் பேச்சுடன் பார்வையையும் தொடக்கத்திலிருந்தே கவனித்து கொண்டிருந்தவனின் கண்கள் அடுத்து அவனின் கண்களில் இளவரசியை நாடிச் செல்வதையும் பாட்டனாரின் கரம் பற்றி ஏதோ கூடிக்கொண்டிருந்தவளை வருடி நகர்ந்த விழிகளில் இருந்த உணர்வு, இதழ்களில் வருவித்து ஒட்ட வைத்திருந்த முறுவல் அனைத்தும் கூர்ந்து கவனித்தவனின் உள்மனதில் சிலீரென்ற உணர்வு. வெற்றிவேந்தன் விடைபெற்று கிளம்பியதும் அவ்விடம் முழுவதும் ஒரு அசாதாரண அமைதியின் சூழ அனைவரும் வருத்தமிக்க தங்களின் வேந்தனை பார்க்க முதியவரான கொண்டல் வண்ணன் திரும்பி மன்னரை பார்த்து தன் கணீர் என்ற குரலில், எனில் மாப்பிள்ளை, தாங்கள் கொடை நாட்டின் இளவலுடனான பெண் கேட்பை மறுபரிசீலனை செய்தால் என்ன எனவும் அதிகம் அதிர்ந்தது சிம்மனா சந்திராம்பிகையா? சட்டென எழுந்த சந்திராம்பிகை, மன்னிக்கவும் பாட்டனாரே, ஏற்கனவே இளவல் அவர்களின் திருமணங்கள் கொடை நாட்டின் வேந்தர் அவர்களால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஒருவனுக்கு ஒருத்தி எனும் என் நிலைப்பாட்டில் என்றும் மாற்றமில்லை எனும்போது இப்போது கொடைநாடு மருதநாடு இடையே தேவையற்ற மனுவருத்தத்தை உருவாக்கும் இப்பேச்சை தொடராமல் இருப்பது நல்லது என்றவளின் பார்வை கொடைநாட்டின் வேந்தர் குலோத்துங்க நன்மாரனிடம் பாய மன்னிப்பை வேண்டுவது போல கனிந்த முகம் மீண்டும் கம்பீரமாய் நிமிர்ந்தது. பாட்டனாரின் கரம் பற்றி, என் திருமணத்திற்கு இப்போதென்ன அவசரம்? பகை முடித்து களவத்தின் கொட்டமடக்கிய பின்பு பார்த்து கொள்ளலாம் என்றுதானே திட்டம்? எனது மனம் நாடும் ஒருவருடன் தான் என் வாழ்வு இணைய வேண்டும். என் நாட்டின் நலனும் மக்களின் வாழ்வும் சிறக்க எண்ணும் அரசனே,
எனது வாழ்வின் தலைவனாக இருப்பான். அதற்கு திருமணம் கூட என்றவள் சட்டென்று நிறுத்தி, அதாவது அவரையே மனதால் மணவாளனாக வருத்தி விடுவேன், கவலைப்பட வேண்டாம் பாட்டனாரே என்றதும் பெரியவர் திகைத்து பார்த்தார். தனது பெயர்த்தியின் பேச்சில் ஏதோ உட்பொருள் இருப்பதாக அவருக்கு பட்டது. ஒரு ஓரைப் பொழுதில் அனைத்தும் தலைகீழாக கவிழ்ந்து மாறிவிட்டதாக அவருக்கு குழப்பம் எழுந்தது. இளவரசி அங்கிருந்தோரை நோக்கி அறிவிப்பாய் உயர்ந்த குரலில், மருதத்தின் நலத்தினையே என்றும் மனதில் நிறுத்தியிருக்கும் மாசேனை நாயகரின் இல்ல திருமண நிகழ்வு, இரு நல் நிகழ்வுகளில் ஒரே சமயத்தில், இந்திர விழா நிறைவு நாள் கொண்டாட்டங்களை விட பெரிய அளவில் அரச விழாவாக இது நடைபெற வேண்டும். எனது ஆசானும் நம் அனைவரின் பெருமதிற்கும் அன்பிற்கும் உரியவரான வீரவேழசேனரின் வாழ்வோடு எனது தாய்க்கு நிகரான அன்பு தோழியின் வாழ்வும் இணையும் பெருவிழா எனது மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. எனவே அனைவரும் அவற்றில் இணைந்து கொண்டாடுவோம். தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், எனது வாழ்வு மருதத்துடன் இணைந்தது. உயிரும் என் மக்களோடு கலந்தது. உங்களின் நலனே என் நலன் மற்றும் மகிழ்ச்சி. நான் மிக்க மகிழ்வோடு இருக்கிறேன். விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் பெருமொழியாரே என அமைச்சரை பார்த்து சொல்லவும் அனைவரும் எழுந்து தமக்குள் பேசியவாறே கலைந்து சென்றனர். புன்னகையுடன் எழுந்து கொண்ட கொடைநாட்டின் வேந்தர் தன் தந்தையுடன் பேசிக்கொண்டிருந்த சந்திராம்பிகையே விழி நகர்த்தாமல் பார்த்து கொண்டு இருந்த தன் குமாரனின் அருகில் சென்று தோளில் கை வைத்தார். அவனின் பார்வை நிமிர, மருத நாட்டின் இளவரசிக்கு தெரிகிறது என் வாக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று. அவளின் கொள்கை மற்றும் இலக்கையும் அவள் அழகாக அறிவித்து விட்டாள். இதற்கு மேல் அவளை வற்புறுத்துவது அழகன்று. உன் மனதை திருப்பி நம் நாட்டின் நலனில் நிலைப்படுத்து குமாரா என்று விட்டு வீரசேனனை கண்டு, உனக்காகத்தான் வந்தேன் வேளா. இவ்வருகையால் மருத இளவரசின் உயர்வும் இங்குள்ளவர்களின் நற்பண்பும் புரிந்து கொள்ள முடிந்தது நன்மையே. களவத்திற்கு எதிரான போரில் கலந்து கொள்ள கொடைநாட்டின் படையும் தயார் நிலையில் இருக்கும். மாலை விழாவில் சந்திப்போம் என்றவர் மருதத்தின் மன்னரிடம் விடைபெற்று செல்ல, அவரை பின்பற்றிய பதுமன் தேவியின் முகமோ ஏமாற்றம் சுமந்து இருந்தது. சிம்மனின் அருகிருந்த வீரசேனன் ஆறுதலான மெல்லிய குரலில், இளவரசியாரின் மனதில் உங்களுக்கென்று தனி உயர்வான இடம் இருக்கிறது இளவலை. காதல் எதனையும் மாற்றும், சரி செய்துவிடும். அவர்களின் மனதை அவரே உணர சிறிது காலம் ஆகலாம். அப்போது கொள்கைகள் கூட மாறிப்போகலாம். சற்று பொறுமைதான் தங்களுக்கு தேவை எனவும், அவ்வளவு நேரம் வாயை மறைத்திருந்த விரல்கள் சிம்மவர்மன் விளக்கவும், மலர்ந்த சிரிப்புடன் இருந்த இளவலின் முகம் கண்டு இன்பத் திகைப்பில் ஆழ்ந்தான் வீரசேனன். இருக்கை விட்டு எழுந்த சிம்மவர்மன் வீரவேழசேனனின் தோள்களில் தட்டி, வேளா, எங்களை பற்றிய கவலை விடுத்து வாழ்வின் பெருவிழாவின் மகிழ்வை அனுபவி. இளவரசியினை நான் பார்த்து கொள்கிறேன் எனவும் அதிர்ந்து, என்ன என, கிளம்பு, சற்று நேரத்தில் உன் மாளிகை வருகிறேன், வந்து விளக்கமாக கூறுகிறேன் எனவும், நண்பனை பற்றி அறிந்தவனாய் சிறு அச்சத்துடன் அவனின் பார்வை செல்லுமிடம் அறிந்து இளவரசியை திரும்பி பார்த்தான். தங்களின் வேகம் என்று ஆரம்பித்தவனை கையசைவில் தடுத்து நிறுத்திய சிம்மன், நன்மையில்தான் முடியும், எழுந்து புறப்படு வேளா என்றவன் தான் புறப்பட ஏதும் ஆயத்தமாகாதது உணர்ந்து வீரசேனன் தலையசைத்து, இரு நாட்டு உறவு என இழுக்க, ஒரு கேடும் வராது என்றவன், நீ கிளம்பு, நான் இப்போதே அவளிடம் ஒன்று தெளிவுபடுத்த வேண்டும் என நண்பனை ஆழ்ந்து பார்த்த வீரவேழசேனன் மிகுந்த தயக்கத்துடனே எழுந்து வெளியே செல்லும் வழி நோக்கி நடந்தான். இன்று திருவனந்தபுரத்திற்கு வரும் வழியில் இருந்த காரியாவட்டம் என்னும் ஊரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் சிறப்பு கவனிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராணி கௌரி அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான் ராஜா ஆதித்வர்மன். கௌரி அம்மா மருந்துகளின் உதவியால் துயிலில் ஆழ்ந்து இருக்க, அருகில் இருக்க வேண்டிய நிரஞ்சனாவை காணாது சுற்றுமுற்றும் நோக்கினான். பின் 70களில் இருந்தாலும் மயக்கத்தில் இருந்தாலும் கம்பீரம் குறையாத தன்னை வளர்த்த பாட்டி, தொழில் முதல் வாழ்வின் நெறிவரை அனைத்தும் கற்பித்த தனது காட்மதரின் அருகில் சென்றவன் அமைதியாக பார்த்தவாறு நின்றான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தோ தெரியாமலோ தான் காலையில் இருமுறை தன்னை கோவிலுக்கு வருமாறு அழைத்தார் போலும் என்று எண்ணியவன் மனதில் பகை வெல்லப் போகிறோம் என்றிருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு மனதில் நெருடலாய் தோன்றியது. அட்டங்கால் சர்க்கராதேவி கோவில் ராணி கௌரி அம்மாவின் முன்னோர்களால் கட்டப்பெற்றது.
இன்று நடந்த அறுவடைப் பொருட்கள் சமர்ப்பிப்பு பூரம் திருநாளில் ராஜ குடும்பத்தினருக்கு ராஜ மரியாதை வழங்கப்படுவது ஒவ்வொரு வருடமும் நிகழ்வது. அந்த மரியாதை ஏற்க எப்போதும் ரவீந்தர் குடும்பம் சகிதம் அங்கு இருக்க வேண்டும் என்பது கௌரி அம்மாவின் கட்டளையாக இருக்கும். அவனையும் தந்தையையும் இம்முறை வரச் சொல்லி பல நாட்கள் முன்பே கவனப்படுத்தி இருந்தார். தந்தை ராஜா ரவீந்திரவர்மனின் எக்ஸ்போர்ட்ஸ் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யும் விவகாரத்தில் சில நாட்களாக தொடர்ந்து இவர்களின் கன்சன்ட்மெண்ட்ஸ் பற்றிய புகார்கள் வந்த வண்ணமாக இருந்தன. நேரில் சென்றால்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று அவசரமாக கிளம்பி நேற்றுதான் சிங்கப்பூர் போயிருந்தார். பரம்பரையாக செய்து வரும் நிகழ்வுகளை, ராஜ மரியாதை ஏற்கும் நிகழ்ச்சிகளை எப்போதும் கௌரியம்மா விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்று இந்த ஆர்ஜேவியை பொறிக்குள் மாட்ட வைக்கும் வேலை மற்றும் அதிகாலையில் ஒரு அயல்நாட்டு கம்பெனியுடனான வீடியோ கான்ஃபரன்ஸ் இருந்ததன் காரணமாக அவன் நட்டங்கள் செல்லவில்லை. முக்கிய வியாபாரம் காரணமாகத்தான் வர இயலவில்லை என்று கூறியதும், பேரனுக்கு பதிலாக அவனின் மகன் பிரபஞ்சவர்மனுக்கு மரியாதை செய்துவிக்க அழைத்துச் செல்லப் போவதாக கூறிய போதும் அரைமனதாகவே கிளம்பி சென்றார். இப்போது யாரை அழிக்க நினைத்து துடித்து கொண்டிருக்கிறாரோ அவனே இவர்களை காக்குமாறு நேர்ந்தது தெரிந்தால் என்று எண்ணியவன் சிந்தனையை திறக்கப்பட்ட கதவு கலைக்க தலையை திருப்பி பார்த்தான். தூயிலில் ஆழ்ந்திருந்த மகனை தூக்கியவாறு உள்ளே வந்தாள் நிரஞ்சனா. எங்கே போயிருந்த? உன் நம்பரும் கிடைக்கல? பிரபுவுக்கு லைட்டாக ஃபீவர், வாமிட் வேற பண்ணிட்டான். அதான் அங்கே சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் வார்டில் டாக்டர்கிட்ட காட்டிட்டு நர்ஸ்கிட்ட க்ளீன் பண்ண உதவி கேட்டு பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண ஸ்பாஞ்ச் பாத் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் என்றவளின் குரலில் ஆயாசம். போன வாரமும் ஒரு நாள் ஃபீவர் இருந்தது. அது அந்த டாக்டர்கிட்ட சொன்னதும் 5 வயது வரை இப்படி இருப்பது சகஜம்தான், எதற்கும் பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. எனவும் இங்கே வேணாம், நம்ம அரண்மனை டாக்டர்கிட்ட ஒரு முறை கேட்டுட்டு பார்த்துக்கலாம். எப்போ பாட்டிக்கு மயக்கம் தெளியும்? என்ன ப்ராப்ளம்? டாக்டர் என்ன சொன்னார்? என்ன காரணம் என கேள்விகளை அடுக்க, காரணம் எனவும் அந்நிகழ்வு தந்த அதிர்வில் குரல் உள்ளே செல்ல, யானை வந்து பேனட்டை அடுத்து நொறுக்கியதும் பயந்துட்டாங்க பாட்டிமா. கதவு வேற லாக் ஆகிடுச்சு, வெளியே வர முடியல. சிறிது நிறுத்தி, ஜெயவர்மனின் மனைவி தான் தைரியமாக வந்து உதவி செஞ்சாங்க. அப்புறம் அவரோட செக்யூரிட்டிஸ் வந்து டிரைவரை வெளியே எடுத்தாங்க. அந்த பதட்டத்தில் பாட்டிக்கு பிபி அதிகமாக ஆகி மயங்கிட்டாங்க. மயக்கம் தெளிவிச்சு அவங்க வழக்கமான மாத்திரை கொடுத்தாச்சு அப்போவே. அப்புறமும் ட்ரௌசியாக இருக்குது, தலைவலிக்குதுன்னு சொன்னதால் காரில் பாதுகாப்புக்கு எங்கள் கூடவே வந்த ஜெயவர்மனின் செக்யூரிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துடலான்னு சொன்னார். உடனே அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் பிபி நார்மலானதும் வீட்டுக்கு போயிடலாம். அவர் ஜெயவர்மன் மட்டும் அந்நேரம் வந்து யானையை அடைக்கலைன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும். அடுத்து அவர் மனைவியும் கூட. கார் கண்ணாடி லாக் எல்லாம் ஜாம் ஆகி இருந்துச்சு. தைரியமாக யானையை தாண்டி வந்து பூட்டை ஏதேதோ பண்ணி கதவை திறந்துட்டாங்க. நம்ம பிரபு கூட அவங்க கை நீட்டியதும் அவங்ககிட்ட போயிட்டான். அவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா பாட்டி என சொல்லியவாறே செல்ல கை நீட்டினான் ஆதித்வர்மன். போதும் என்பது போல் ஒரு விரலை வாயில் வைத்து உரித்து விழித்தவனின் முகம் கண்டு நிரஞ்சனாவின் முகம் எரியாது. என் பாட்டி இரும்பு மனுஷி, 30 வருஷமாக தன் ராஜாங்கத்தை கட்டி காப்பாற்றினவங்க. இதில் இருந்தும் அவங்க தைரியமாக வெளியே வருவாங்க. போதும் எதிரியின் புகழ் பாடினது என்றவனின் குரலில் அவ்வளவு நிதானம். உதவி செய்ததை கூட உதாசீனப்படுத்தும் என்ன ராஜாங்கமோ ராஜவம்சமோ என்று எண்ணம் ஓட வெறுப்புடன் தலை திருப்பியவளை கண்டுகொள்ளாமல் பாட்டி அருகில் சென்று அமர்ந்தான் ஆதித்வர்மன். ஜெயவர்மா, நீயும் ராஜவம்சமா? காதலியை கைப்பிடித்து விட்டாயிற்று என்ற ஆணவத்தில் பரம்பரை சொத்துக்களில் நகைகளில் பங்கு கேட்கப் போகிறாயா? என் வக்கீலிடம் பதில் பேசும் அளவு துணிவு. காரணம் உன்னோட தொழில்கள், வெற்றிகள். அதனை ஒன்றுமில்லாமல் செய்கிறேன். மனைவியாய் வந்த காதலி, அவளையும் என்று எண்ணியவனின் முகம் சுனாமி உள்ளடக்கிய பூகம்பம் வந்த ஆழ்கடலாய் அமைதியாய். 2 மணி நேரம் வேகமாக ஓடியிருக்க மதிய உணவு முடிந்து மீட்டிங்கிற்கு மதிவதனாவை அழைத்துச் செல்ல வேண்டுமே என்று நினைத்தவாறே எழுந்தான் ஜெயவர்மன். வர்கீஸிடமும் உதவியாளன் விதார்த்திடமும் வேலைகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்து 1 வாரமாக நின்று போயிருந்த பல வேலைகளை சரிபார்த்து என்ன நேரம் ஓடியதே தெரியவில்லை. தனியாக என்ன செய்கிறாளோ என்று எண்ணியவன்
அவளிடம் கையெழுத்து வாங்க வேண்டிய ஃபைலை எடுத்துக்கொண்டு வேகமாக தனது வீடாக வைத்திருந்த பகுதியின் கதவை திறந்தான். ஒரு பெரிய வரவேற்பறை, சமையலறையுடன் இணைந்த சாப்பிடும் அறை, பெரிய படுக்கை அறை, சிறு பெட்டக அறை என்று அதை வடிவமைத்து இருந்தான். வரவேற்பறையில் அவளை காணாமல் படுக்கை அறை கதவை திறக்க அங்கே எப்போதும் வெறுமையாக ஏர் ஃப்ரெஷ்னர் கொன்ற கெமிக்கல்கள் மனம் வீசும் அறையில் புதியதாய் ஒரு நறுமணம். அவளின் மனம். கண்களை மூடி மூச்சை ஆழ உள்ளிழுத்தவன் படுக்கை அறை ஒட்டிய சிற்றவுட்டில் இடுப்புயரத்தில் இருந்த கம்பியை பற்றி நின்று கொண்டிருந்த பெண்ணழகை கண்டதும் உள்ளம் துள்ள ஃபைலை சிறு மேஜையில் வைத்துவிட்டு அவளை அரவமின்றி நெருங்கினான். தோட்டத்தின் அல்லிமலர் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த வெண்ணிற பறவைகளை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் வருவதை உணர்ந்தாற்போல் சட்டென்று அவன் புறமாய் திரும்பி பளிச்சென்று சிரிப்புடன் பார்க்க தன் மனச்சோர்வையெல்லாம் விரட்டி அடிக்கும் அழகு சிரிப்பை விட்டு கண்களை நகர்த்தாமல் தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். போர் அடிச்சுதா? டிவி டிவிடிஎஸ் இருக்கே எனவும், அது சரி, அதுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க எனவும் சிரிப்பை அடக்கி, ஓ, முக்கிய ஜோலிகள் நிறையா இருக்குல்ல உனக்கு, வா சாப்பிட்டுட்டு தெம்பாயிட்டு அதை செய்யலாம் என்றவனின் விழிகளில் தெரிந்த குறும்பை கண்டவள் சளைக்காமல் தலை நிமிர்த்தி, ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம் என்றவள் சிட் அவுட் விட்டு உள்ளே வந்தாள். அவனின் இடக்கை தன் இரு கரங்களால் வளைத்து கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து, எனக்கு அந்த குட்டி பையனை பார்த்ததும் விக்கி நினைவு வந்துடுச்சு. காலையில் உங்கள் கூட காரில் கிளம்பினதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்டான் என்றவளை முறுவலுடன் அவன் பார்த்திருக்க, இனி இங்கே தான் இருப்பியா, மதுரைக்கு வரமாட்டியா, என் கூட யார் விளாடுவா அப்படின்னு எல்லாம் சொன்னவன் என் காதுக்குள்ளே ரகசியமாக, இந்த மாமா உன்னை முறைச்சிக்கிட்டே இருக்காரு, அவர் கூட தனியாக போகாதேன்னு சொன்னது தான் ஹைலைட் என்று சொன்னவள் அவன் தோளில் முகம் புதைத்து நகைக்க தேவர்மனின் முறுவல் விரிய வலக்கையால் அவளின் பின்கழுத்தின் அடியை பற்றியவன் கட்டை விரலால் முகத்தை நிமிர்த்தி அவளின் பேராழி கண்களை ஆழ பார்த்து, எனக்கு இப்படி ஒரு குட்டி வில்லனா? அவனுக்கு என் மேல் என்ன ஒரு அபிப்பிராயம்? அவன் அந்த அத்தையை முறைக்கலை, ரசிக்கிறேன்னு அடுத்து அவனை பார்க்கும்போது எப்படியாவது புரிய வச்சிடுறேன் என்றவன் குனிந்து அவளின் நெற்றியில் செல்லமாய் முட்டிவிட்டு, இப்போ சாப்பிட போகலாம் வா என்றவன் அதே நிலையிலேயே தோள் சாய்த்து நடத்தி சென்றவன் உணவு மேஜை நாற்காலியில் அவளை அமர்த்தி இருந்தான். அவளோ அவனை பிடித்து இழுத்து இன்னொரு நாற்காலியில் அமர்த்தியவள் எழுந்து தட்டுக்களை எடுத்து வைத்து அழகான பேக்கிங்கில் இருந்த உணவை பிரித்து இருவருக்கும் பரிமாறியவாறே, இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தவர் திடீர்னு முழுங்கிறது போல் பார்த்துட்டே இருந்தா, அதான் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு என, கண்டுக்காம நானா என்றவன் சிறு சிரிப்புடன் தலையசைத்து சாப்பிடத் தொடங்கினான். ஆமாம், பார்க்காம நீங்கள் பார்க்கறது, வெளியே தெரியாத மாதிரி வாய்க்குள்ளே சிரிக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் என்றவள் அவன் அருகில் அமர்ந்து உண்ணத் தொடங்க மறுமொழி சொல்லாது நிமிர்ந்து அவளை பார்த்தவன் சிரித்தவாறே சாப்பிட்டான். கை கழுவி வந்து அருகில் அமர்ந்தவளின் முன் சில முத்திரை தாள்களை வைத்தவன் தன் பேனாவை எடுத்து நீட்ட அவளின் செல்ல முறைப்பை கண்டு உதடு குவித்து கண்களால் கெஞ்சி, கையெழுத்து போடுவதோ எனவும் பேனாவை கீழே வைத்தவள், எனக்கு பறக்கிறதெல்லாம் வேணாம் என்றவள் அவனின் வயிற்றுப்பகுதி சட்டையை பற்றி இழுக்க அவளுடன் குனிந்து அவள் கேட்டதற்கும் அதிகமாகவே கொடுத்தவனின் ஆசையை அவள் நிறைவேற்றினாள். கையெழுத்திட்ட கரம் பற்றி புறங்கையில் முத்தமிட்டவன், ஜேஎம்டி ஆஃப் ஆர்ஜேவி கம்பெனிஸ் மதிவதனா தேவி, ஜெயவர்மனை நோக்கிட்டே லவ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், இதே போல் லஞ்சம் வாங்கிட்டு கையெழுத்து மட்டும் போட்டால் கூட போதும், இது என்ற பதுவை என் பக்கத்திலே வச்சுக்க ஞான் கண்ட ஒரு வழி எனவும், ஓ என்ற குவிந்த இதழ்களை மீண்டும் சிறை செய்தவன் நெற்றியில் இதழொற்றி, மீட்டிங்க்கு நேரமாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாகு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் என்றவன் விலக மனமற்றவன் போல் வயிற்றோடு அவள் முகத்தை அழுத்தி இறுக்கிவிட்டு மீண்டும் ஒரு அவசர இதழொற்றலை அவளின் உச்சந்தலைக்கு வழங்கிவிட்டு வெளியேறினான். சென்றவனின் பார்வை தனது அலுவலக அறையில் இருந்த ஃபேக்ஸ் மிஷின் மீது செல்ல அதில் படபடுத்து கொண்டிருந்த தாளை வேகமாக எடுத்து பார்த்தவனிற்கு
வெற்றி புன்முறுவல் உதட்டில் வந்து அமர்ந்தது. தொடரும்.